கண்ணெதிரே தோன்றினாள். காயத்ரி, நான் கேக்குற கேள்விக்கு நேர்மையா பதில் சொல்லு. இந்த வீட்ல மனஸ்தாபம் நடந்திருக்கு, சண்டை நடந்திருக்கு. ஆமா, அது எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். அதுக்காக வரதட்சணை கேட்டு இந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது உன்னை கொடுமைப்படுத்தினாங்களா? சொல்லு. மேடம், இந்த பொண்ணு உங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்தாச்சு. உங்க வீட்டு பையன் ஒழுங்கா மரியாதையா வச்சு வாழணும். பிடிக்கலையா ப்ராப்பரா கோர்ட்ல சட்டப்படி டைவர்ஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த பொண்ணை டார்ச்சர் பண்றதோ, அடிக்கிறதோ, அப்புறம் கொடுமைப்படுத்துறதோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது ரொம்ப தப்பாயிடும் மேடம். இந்த பிரச்சனை வெளியே தெரிஞ்சிச்சுன்னா நாளைக்கு உங்க குடும்ப பேரு தான் கெட்டு போயிடும். சொசைட்டில உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, இனிமே இவ இந்த வீட்ல தான் இருக்கணும். அதே எப்படி மேடம்? பொய் சொல்லி நாடகமாடி எங்களை ஏமாத்துனவ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியும்? இங்க பாருங்கம்மா, புரியாம பேசாதீங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளை கொலை பண்ண முயற்சி பண்ணீங்கன்னு என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சோ இந்த பிரச்சனையை நீங்க இப்போதைக்கு முடிக்கணும்னா அந்த பொண்ணை மறுபடியும் ஏத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க அம்மாவும் மகளோட பாதுகாப்புக்காக இனிமே இங்கதான் இருப்பாங்க. மேடம், அதெல்லாம் முடியாது. ரோட்ல போறவங்க தங்குறதுக்கு இது என்ன சத்திரமா? அவங்க சத்திரத்துல தங்கறதுக்கு அவங்க ஒன்னும் ரோட்ல போறவங்க இல்ல, உங்க வீட்டோட சம்மந்தி. இப்ப இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் வீட்டுக்குள்ள விடலன்னா உங்க பையனை நான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதா இருக்கும். பொண்ணோட அம்மா இங்க இருக்கிற எல்லார் மேலயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இனிமே இவங்க இங்கதான் இருப்பாங்க. ஒருவேளை இப்ப இத நீங்க தடுத்தீங்கன்னா உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் நான் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள வச்சு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க மேடம். நீங்க சொல்ற மாதிரியே இவளை மறுபடியும் எங்க குடும்பத்துல சேர்த்துக்க முடியாது. அவங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததாவே வச்சுக்கோங்க. நாங்க எதா இருந்தாலும் சட்டப்படி கோர்ட்லயே பாத்துக்கிறோம். மேடம், அவங்க சீரியஸ்னஸ் புரியாம பேசுறாங்க. உங்க ஃபேமிலியில இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுனாலதான் நானே நேரடியா வந்திருக்கேன். இல்லன்னா இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல நான் அப்பவே அரெஸ்ட் பண்ணி அடிச்சு இழுத்துட்டு போயிருக்க முடியும். இவ்வளோ நேரம் நான் பொறுமையா விசாரிக்கிறதுக்கு காரணம் உங்க முகத்துக்காக தான், உங்க முடிவுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். காயத்ரி இந்த வீட்ல இருக்கிறதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளோட அம்மாவும் இங்கேயே இருக்கலாம். தேங்க்யூ மேடம். காயத்ரி,
நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். உனக்கு ஏதாவது பிரச்சனைன்னா என் மொபைல் நம்பருக்கு கால் பண்ணு. தேங்க்ஸ் மேடம். வாங்க போலாம். ரொம்ப புத்திசாலித்தனமா நினைச்சதை சாதிச்சிட்டோன்னு நினைக்கிறியா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. வேண்டாம் சக்தி. இதுக்கப்புறமும் நீ சொல்றது செய்யறது எல்லாத்தையும் நம்புறதுக்கு இந்த வீட்ல யாரும் முட்டாள் கிடையாது. அப்புறம் உன் வாழ்க்கையில இன்னொரு தடவை நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. சிவா சார், நான் சொல்றத. அம்மா தாயே, என் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராத. இங்க பாருடி, இன்னைக்கு வேணும்னா நீ போலீஸ கூட்டிட்டு வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா கண்டிப்பா உன்னை எப்படி இந்த வீட்டை விட்டு துரத்துனமோ அதே மாதிரி உன் தங்கச்சி காயத்ரியையும் துரத்துவோம். என்னைக்கு இருந்தாலும் உன் அழிவு ஏன் கையில தாண்டி. சிவா இப்போ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னோட டைம். இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. போன தடவை சிவா ஏதோ உன் மேல சிம்பத்தியா இருந்ததால அந்த கல்யாணத்தை நீ எப்படியோ நிப்பாட்டிட்ட. ஆனா இந்த தடவை அப்படி ஒரு ரீசன் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. சோ கெட் அவுட். அப்புறம் உன் வாழ்க்கையில இன்னொரு தடவை நீ என்ன அம்மான்னு கூப்பிடாத. என் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராத. சிவா இப்போ உன்னை முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். இது என்னோட டைம். ருத்ராமாக்கும் சிவா சாருக்கும் எவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். இந்த பாவத்தை நான் எங்க போய் தொலைக்க போறேன்னு தெரியல. கடவுளே, கண்மூடித்தனமா நான் லக்ஷ்மி அம்மா மேலையும் காயத்ரி மேலையும் பாசம் வச்சிருக்கேன். சிவா சார் மேல உயிரியே வச்சிருக்கேன். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட மனச நோக அடிக்கிறாங்க. எல்லாருக்குமே உண்மையா இருந்தது ஒரு குத்தமா. நானும் ஒரு மனுஷி தானே. எல்லாரையும் போல எனக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கிறத ஏன் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க?
நான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறத பார்க்க கூடாதுன்னு தான் நீ முன்னாடியே போயிட்டியம்மா. நீ போறப்பவே என்னையும் உன் கூட கூட்டிட்டு போயிருந்தா இந்த வலியெல்லாம் நான் அனுபவிக்கணும்னு அவசியமே இருந்திருக்காதுல்லம்மா. படுத்துக்கிட்டு இருக்கியா? இருடி. சந்தோஷ் போட்டனா? சந்தோஷ், என்ன ஆச்சு உனக்கு? ஏன் வெறி பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருக்க? என்னைக்கு நீ என் வாழ்க்கையில வந்து தொலைச்சியோ அப்போல இருந்து இப்போ வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமா இல்லாம போச்சுடி. ஆனா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை ஒரு அப்பாவின் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இது எல்லாமே அந்த சக்தி சொல்லிதான் நீ பண்ற நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது ஒட்டுமொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து பணக்கார பசங்களை வளைச்சு போட்டு பணம் பறிக்கிறதே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் எவ்வளவு தைரியம் இருந்தா போலீஸ கூட்டிட்டு வந்து மிரட்டுவீங்க? போலீஸ் வந்து மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? ஏன் இதே சாக்கா வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? இப்போ சொல்றேன், இந்த வீட்டை விட்டு வெளியே போடி. ஆனா இன்னொரு தடவை நான் இருக்கிறப்போ என் கண்ணு முன்னாடியோ இல்ல என் ரூம் குள்ளேயோ உன்னை பார்த்தேன், உனக்கு அதாண்டி கடைசி நாள். இப்போ சொல்றேன்டி, உண்மையிலேயே நீ சரியான பொம்பளையா இருந்தா என்னோட புருஷன் என்னை வீட்டை விட்டு துரத்திட்டான்னு இப்ப போய் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுடி. போடி. ஓ சந்தோஷ், சந்தோஷ் என்ன விடு. சந்தோஷ், 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 சந்தோஷ் கதவை தர. சந்தோஷ், ஆட்டோவே காணோம். என்னங்க இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போகணும், ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேரம் பார்த்தா ஆட்டோ எதுவுமே வரல. இல்லங்க, உங்களுக்கு தெரியாது, இங்க ஆட்டோ டிரைவருக்கும் டாக்ஸி டிரைவருக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதனால இந்த பக்கம் ஆட்டோ எதுவும் வராது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆட்டோ வராதா? அப்புறம் நான் எப்படி வீட்டுக்கு போறது? நீங்க தப்பா எடுத்துக்கலைன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்க. முதல்ல ஐடியாவை சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லியா சொல்றேன். என் பைக்ல ஏறிக்கோங்க, நான் உங்களை டிராப் பண்றேன். என்னங்க யோசிக்கிறீங்க? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். பாவம், எனக்காக நீங்க ஏன் இவ்வளவு தூரம் கஷ்டப்படணும்? நான் எப்படியாவது வீட்டுக்கு போய்க்கிறேங்க. எப்படிங்க போவீங்க? பரவாயில்லைங்க, வாங்க, உங்களை நான் டிராப் பண்றேன்.
வெளியே போய் ஒழுங்கா இருக்கியா? சரிங்க சார். இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஜெயில இருந்து அதுக்கு முன்னாடி அவ்வளவு கஷ்டத்தை தாங்கிக்கிட்டது எல்லாமே என் பொண்ணு அனிதாவுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஆனா அதுக்கு எப்போ இடைஞ்சலா இந்த சக்தி வந்துட்டாலோ அதுக்கப்புறம் அவளை அப்படியே விட்டு வச்சா என் பொண்ணு அனிதாவுடைய வாழ்க்கையை அழிச்சிடுவா. அந்த இந்து என்னை வெளியில எடுக்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும்தான். இந்த ஒரு நாள் எங்க எல்லாருக்குமே வாழ்க்கையில மறக்க முடியாத நாளா இருக்கணும். என் பொண்ணுக்கு சிவாவோட நடக்கிற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின சக்தியோடைய கதையை இன்னையோட முடிச்சிட்டனா அந்த ருத்ராவுடைய நாற்காலியில என் பொண்ணு அனிதா தான் போய் உட்காருவா. என்னோட கடைசி ஆசை இதை நிறைவேற்றிட்டனா அதுக்கப்புறம் ஆயுள் முழுக்க ஜெயில இருந்து சாகிறத நான் சந்தோஷமா ஏத்துக்குவேன். அண்ணே, ஜெயில இருந்து வெளியே வந்துட்டீங்களா? நான் வெளியில வந்துட்டேன்டா. எனக்கு ஒரே ஒரு நாள் தான் பரோல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரே நாள்ல வந்த வேலையை முடிச்சிட்டேன். யாருக்கும் சந்தேகம் வராம சட்டு புட்டுன்னு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதா? சரிண்ணா. ஆமா, அந்த சக்தி எங்க இருக்கா? அந்த கணேசன் வீட்டுல இருக்காளா, வேற எங்கேயாவது இருக்காளா? அண்ணே, அவன் இங்கதான் பக்கத்துல ஒரு கோயில்ல இருக்கானே. நீங்க சொன்னதுல இருந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். நீ அப்படியே அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இரு. நீ அங்கேயே இரு, நான் புறப்பட்டேன். நான் அங்க வந்து சேர்ந்துடுறேன். சரிண்ணா. சக்தி, உன் ஒருத்தியால எவ்வளவு பேர் வாழ்க்கை பாதிக்குது தெரியுமா? சக்தி, எனக்கு என் பொண்ணு வாழ்க்கை தான் முக்கியம். இன்னையோட உன் தொல்லை என் பொண்ணுக்கு இல்ல. இனிமே நீ உயிரோடயே இருக்க கூடாது. சாவடி! ஏய், இதுக்கப்புறமா உயிரோட இருக்க போறாளா? போலாம்.